எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நான் வந்து மட்டா ரைஸ், இது புரோக்கன் ரைஸ் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து இந்த எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. டபுள் ஹார்ஸு, இது பாருங்கள், மட்டா புரோக்கன் ரைஸ். இந்த புரோக்கன் ரைஸ் இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு. இது நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் இதில் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். நான் தலையை தட்டி ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். நான் பாசி பயறு இது வந்து அரை டம்ளர், இது ஒன்றுன்னா இது அரை, இதுவும் ஊற வச்சுருக்கேன். நான் நம்ம ஊற வைக்காமையும் பண்ணலாம். 2 விசில் ஜாஸ்தி கொடுக்கணும். ஊற வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து போயிடும். இது அரிசி காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது 1.5 டம்ளர் அரிசி வந்து 1 டம்ளர், பாசி பயர் வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 மடங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம இதுக்கு வந்து 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கேஸ் பற்ற வச்சுருக்கேன். இந்த வாஷ் பண்ணி வச்ச ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. இந்த பச்சை பயிரையும் நம்ம போட்டுடலாம். ஒன்றா போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். மூடிட்டு விசில் நல்ல ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடுங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் வந்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அப்படி போகலைன்னா கூட நீங்கள் சிங்கில் போய் இது மேலே தண்ணியை விட்டு ஃபுல் ஸ்டீம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக போன அப்புறம் தான் இது நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்ப்போம் அது எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, இந்த நொய், இந்த பருப்பு, இந்த பயறு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வேகலைன்னா கூட நீங்கள் வந்து இன்னும் 2 விசில் மூடி வச்சுட்டு மறுபடியும் 2 விசில் போட்டால் அது வெந்துடும். இது இப்போ கரெக்டாக இருக்குது. தண்ணி கூட ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் இப்படி நம்ம கேஸ் பற்ற வச்சு நீங்கள் குக்கரை வச்சுட்டிங்கன்னா தண்ணி பாட்டுக்கு வற்றிடும். இப்போ நம்ம இதில் வந்து தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு பார்த்து போடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய், துருவன தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒரு முடி தேங்காய், ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா தண்ணி நல்லா வற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் கடைசியில் தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஊற்றி வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அது நல்லா கார்னிஷ் பண்ணி, தேங்காய் நிறைய இருந்தால் தான் இந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து ஏதாவது துவையல், அப்பளம் வச்சுக்கலாம். நம்ம கேரளாவில் வந்து இந்த கஞ்சி ரொம்ப ஃபேமஸ்ஸு. டின்னருக்கு இந்த மாதிரி கஞ்சி தான் குடிப்பாங்க நைட்டு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much.